அப்பா வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்க முடிஞ்சது. அவங்களோட உழைப்பு மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு டீ ஷாப் ஆரம்பித்தாங்க. அப்பா சித்தப்பா மட்டும் இல்லாமல் வீடோட பேப்பர் போடுவாங்க, போட்டு வந்து டீ கடை வந்துடுவாங்க. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து இந்த கம்பெனியை உருவாக்குனது 1955. ஈசிஆரில் இந்த இடம் கிட்ட 100 ஏக்கர் இடம். இந்த இடத்த வந்து வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நம்மளும் நினச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா வெறும் சவுக்கு காடு நிறைய ஓடிட்டு இருக்கோம், ஃபுல்லாக முந்திரி காடு, இங்கே வரவே முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாங்கினது பெரிய அதிசயம். என்னாச்சு விஜிபிக்கு எல்லா பணத்தையும் மண்ணில் போடான்னு சொன்னாங்க. ஆனால் அது மண் இல்லை, பொண்ணு, கோல்டு. இட்ஸ் அ கோல்டு மைன். பரதா பாயில் ஜஸ்ட் 2 hours தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி சார் டோட்லி வாஸ்ட். உள்ளே என்ட்ரு ஆகிறேன், அந்த நேம் போர்டு கொஞ்சம் கிடக்குது, ஆர்ச்சஸ்ஸு, பில்லர்ஸு, மரம் எல்லாம் ஃபுல்லாக விழுந்து இடமே இல்லை, ஃபுல்லாக தர மாட்டோம். 85ல் வந்து ஃபாதர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, ரெடி பண்ணிவிட்டு அதை நீ ஆரம்பி சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணோம், மினரல் வாட்டர், நாட் அட் ஆல் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறேன், நான் அப்போ பண்ணியிருந்தோம்னா நேரம் நானும் நம்பர் 1ல் இருந்திருப்பேன், டாப் 3ல் இருந்திருப்பேன். VGP Group of Companies ஓட சீனியர் டைரக்டர். ஸோ இன்னைக்கு என் கூட இருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் சொல்லும் போதே VGP அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அதை அப்பா விட்டுட்டு போன பிறகு எடுத்து அதை நடத்தும் பொழுது இன்னைக்கு மக்கள் கிட்ட இருக்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி, VGPனாலே ஒரு சந்தோஷம் தான். இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது எங்க அப்பாவோட பேர் VG பன்னீர்தாஸ் கேட்கும் போதே மகிழ்ச்சியா இருக்கு, பெருமையா இருக்கு. பேர்பட்டோட மகனா இருக்கும்போது இன்னும் பெருமையா இருக்கு. இந்த VGP நிறுவனம் வந்து 1955 அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அப்பா வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்க முடிஞ்சது, அதுக்கு மேலே படிக்க முடியல. அதனால அதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படியே எங்கெங்க வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்தாங்க. வந்து அவங்களோட உழைப்பு மூலமாக ஃபஸ்ட்டு ஒரு டீ ஷாப் ஆரம்பித்தாங்க. அப்பா எங்கள் சித்தப்பா VG சந்தோஷம் அவங்க ஆரம்பித்து அந்த டீ கடை நடத்தியிருப்பாங்க. கூட வந்து எங்கள் அம்மாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அப்போ மேரேஜ் அப்புறமா அப்புறம் எங்கள் அத்தை எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த டீ கடை நடத்துவாங்க. அப்பவே ஃபேமிலியோட தான், அதாவது அப்பாவோட சிஸ்டர் அந்த டீ கடை மட்டும் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடோட பேப்பர் போடுவாங்க, போட்டு வந்து டீ கடை வந்துடுவாங்க. அவங்க வயசு 88, இன்னமும் சுறுசுறுப்பாக இருக்காங்க. காட்ஸ் கிரேஸ். ஸோ கடுமையான உழைப்பாளி. அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து இந்த கம்பெனியை உருவாக்குனது 1955. அதுலேருந்து படிப்படியாக அவங்க முன்னேறினாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த வால் கிளாக்ஸு, டைம் பீஸ் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறது வீடு வீடாக. அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் ஆரம்பித்தாங்க. இந்த ஷோரூமில் வந்து கம்ப்ளீட் ஐட்டம், கன்சூமர் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து VGP ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஆரம்பித்தாங்க 1970ல். அது வந்து அங்கங்கே சின்ன சின்ன இடம் வாங்கி அதை வந்து பொருள் வாங்கி அதை சேல்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அப்படி அதையும் நல்லா அவங்க முன்னேற்றம் டெவலப் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய ஷோரூம் இருந்துச்சு. எல்லாம் பண்ணும்போது அவங்க வந்து ஈசிஆரில் இந்த இடம் கிட்ட 100 ஏக்கர் இடம். இந்த இடத்த வந்து அந்த இடத்த வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த இடத்த வந்து ஆனால் வாங்குறது பணம் இல்லை, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட அந்த இடத்த வந்து அவங்க வாங்கணும்னு நினைச்சாங்க. இருக்கிறவங்களும் ரொம்ப நல்ல மனசோட அப்பாவை கூப்பிட்டு இதை நீ வச்சுக்கோ, ஒரு வருஷத்தில் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து இந்த இடத்த வாங்கினாங்க. அந்த டைமில் வந்து உண்மையிலே நம்மளும் நினச்சே பார்க்க மாட்டோம். ஏன்னா வெறும் சவுக்கு காடு நிறைய ஓடிட்டு இருக்கோம், ஃபுல்லாக முந்திரி காடு, இங்கே வரவே முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் எங்கள் அப்பா வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட வாங்கினது பெரிய அதிசயம். என்னாச்சு விஜிபிக்கு நல்லா சம்பாதிச்சாரு. கன்சியூமர் ஷோரூம்ஸ்லையும் சரி, ரியல் எஸ்டேட்லையும் சரி, எல்லா பணத்தையும் மண்ணில் போடான்னு சொன்னாங்க. ஆனால் இது மண் இல்லை, பொண்ணு, கோல்டு. இட்ஸ் அ கோல்டு மைன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோல்டன் பேஷன், தங்க கடற்கன்னு பேர் வச்சு அந்த காலத்திலே அழகாக அவங்க வந்து இதை கொண்டு வந்து 74ல் இதை திறந்தாங்க. இந்த கோல்டன் பீச்சை நிறைய கலை பொருள்கள் நிறைய வந்து அவங்க வந்து இங்கே வாங்கி போட்டு அதை வச்சாங்க. எல்லாரும் யோசிப்பாங்க, என்ன அது பழைய காலத்து தூண்கள் அப்புறம் சிலைகள் இதெல்லாம் வாங்குறாங்களே, எதுக்கு வாங்குறாங்க? அப்படி கம்மி விலைக்கு வாங்கிடுவாங்க. அப்போ ஆட் வந்துட்டே இருக்கும் லாரியா. அந்த கலெக்ஷனை வச்சு அதை அங்கங்கே கரெக்டாக பொருத்தமாக வச்சு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக உருவாக்கணும். அது உண்மையிலேயே வந்து அது ஒரு ஆச்சரியமான செயல் தான். யாரும் நினைச்சிக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சதர்ன் கல்ச்சர் அது வெளியே வரணும், நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வரணும்,
வரும்போது பார்க்கணும் நம்முடைய நாட்டு கலாச்சாரம், நம்முடைய இப்படி அந்த காலத்து சிற்பங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து வேலைப்பாடுகள் உள்ள சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அப்ரிஷியேட். ஸோ சதர்ன் கல்ச்சரை வந்து வெளியே கொண்டு மாதிரி நல்லா அவங்க வந்து அவங்க அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். இப்போ ஓகே, இப்போ சொல்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ விலை, அந்த இடம் இவ்வளோ கோடியில போயிட்டு இருக்கு. இப்போ அந்த டைம் வாங்கும் பொழுது எனக்கு புரியவே இல்லை, என்ன பேசிஸ்ல அவங்க கால்குலேட்டிவா யோசிச்சு நாளை பின்ன கண்டிப்பா இந்த இடத்துல நிச்சயமா இது பேசப்படும் ஒரு இடமாக இருக்கும் அப்படின்றத வந்து அப்பவே யோசிச்சிருக்காங்களே ரெண்டு பிரதர்ஸுமே. அது எப்படி? அது ஒரு இன்ட்யூஷன், ஒரு விஷன். அவங்களுக்கு அதான் அவங்களோட பெரிய ஒரு காட்ஸ் கிஃப்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 85ல் வந்து எங்கள் ஃபாதர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதை வந்து நீ வந்து நல்லா படித்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதை நீ ஆரம்பின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட், பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும், மினரல் வாட்டர். அந்த ப்ராஜெக்ட் நான் வந்து ஐ வாஸ் பிஸி வித் மை கன்சியூமர் ஷோரூம்ஸ் ஆக்டிவிட்டியில் பிஸியாக இருக்கிறேன். இதை யார் பாப்பா, எனக்கு அதுக்கு நிறைய பணம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட். பட் அவங்க வந்து இதை படித்து பாரு, நல்ல ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு 2 டைம்ஸ் கொடுத்தாங்க. ஒரு வாட்டியே நான் பாம்பே அமிச்சாங்க, போய் பார்த்துட்டு சொன்னாங்க, ஃபேக்ட்ரி போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். அப்படியே நைஸாக உள்ளே வச்சுட்டேன். திருப்பி கேட்டாங்க, நான் அதை வந்து சொன்னாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிருக்கேன், இப்போ துபாயில் தான் வந்து திறந்தா வாட்டர் வராது, இங்கே எங்கே திறந்தாலும் வாட்டர் கிடைக்கும், இதை போய் ஏன் பண்ணணும்? ஸோ ப்ராப்ளம் ஐ வாஸ் திங்கிங் மை செல்ஃப், தண்ணீர்ன்ட்டு எங்கள் அப்பாவோட பேர் போடணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டேன். சரி, அப்பாவோட பேர் இன்னும் கொஞ்சம் வரணும் நினச்சிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுட்டேன். ஆனால் இப்போ நினச்சி பார்க்குறேன், அன்றைக்கி சொன்னாங்க அப்பா 85ல், நவ் இயர் 2024, நான் அப்பா பண்ணியிருந்தோம்னா நேரம் நான் வந்து நானும் நம்பர் 1ல் இருந்திருப்பேன், டாப் 3ல் இருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட விஷன், ஃபியூச்சர் நினச்சி பண்ணுறது தான் அவங்களோட சக்ஸஸ். இல்லை, எப்பவுமே அந்த விஷன் ரொம்ப கிளியராக இருந்திருக்கு போல இருக்குல்ல. நாட் ஆல்வேஸ் அது நம்ம யோசிப்போம் ஒரு விஷயம், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வரும்பொழுது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்ல. உண்மையிலே அவங்க வந்து ஒரு பெரிய மகான். அதாவது 4வது தான் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களோட திங்கிங்லாம் ரொம்ப அப்பாவா. ஆமாம். அண்ட் குயிக் கிராஸ்பிங். ஒரு ஆடிட்டர் கூட கரெக்டாக கேட்டுருவாங்க, டக்குன்னு கேட்டுருவாங்க, ஆடிட்டர் திணறுவார். அந்த மாதிரி அவங்களோட திங்கிங் வரும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி மேன், ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு அவங்க கொடுத்த பாடங்கள். அதே தான் எங்கள் சித்தப்பாவும் கடைபிடிச்சு வராங்க. அவங்களும் எப்பவுமே அந்த ஒழுக்கத்தை ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க. உயிரை விட மதிக்க வேண்டியது ஒழுக்கம் அப்படின்னு அவங்க வந்து எப்பவும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அதை அவங்களோட தான் கைட் பண்ணுறாங்க. we are all just following that. இட் வாஸ் 1 VGP அப்படின்னு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருக்கட்டும், பல ரிசார்ட்ஸ் வந்துருச்சு, பல விஷயம் ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஈடு கொடுத்து இன்னைக்கும் VGP தனித்து நிற்கிறீங்கன்னா ஒரு யூனிக்னஸ் இருக்கும்ல. அது வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் VGP குரூப்ஸ்? பல துறையில் இருக்கும். சுற்றுலாத்துறையில் இருக்கும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு மேஜர் அட்வான்டேஜ். பார்த்தீங்கன்னா டூரிசம் ஏரியாவுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஃபாதர் அப்பயே அதை வாங்கி, ஏன்னா இப்போ நினச்சாலும் யாரும் வாங்க முடியாது, இந்த இடத்த எவ்வளோ பெரிய கம்பெனினாலும் வாங்க முடியாது, ஏன்னா அது எங்கள்கிட்ட இருக்குது. எனக்கு என்னென்னா 100 ஏக்கர்ஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, ஐ கான் even think, எங்களால் யோசிக்க கூட முடியல. ஸோ இப்போ யோசிச்சா தலை சுற்றுது இப்போ ரேட்டுக்கு. அதாவது நம்ம வந்து நகை வாங்கி போடுறாங்க, சில பேர் நிலம் வாங்கி போடுறாங்க. அதில் எங்கள் ஃபாதர் வந்து நிலம் வாங்கி போகிறதுல கொஞ்சம் வந்து மைண்டில் ஒரு நல்ல ஒரு மூவ். ஃபாதர் இறந்தப்புறம் கூட நான் வந்து ரியல் எஸ்டேட்டில் நிறைய நான் வந்து இடங்கள் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் நான் வாங்கி நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி த்ரூ அவுட்டு புது ஏரியாவில் நான் டெவலப் பண்ணியிருக்கேன். தூத்துக்குடி, கரூர், ஈரோடு, திருப்பூர், இப்படி பல புது ஏரியாவில் டவுன்ஷிப் உருவாக்கி பெரிய லெவலில் டெவலப் பண்ணி, ஹோசூர், திருவண்ணாமலை, இதெல்லாம் என்னோட ஆஃப்டர் மை ஃபாதர் ஐ ஸ்டார்டட் அக்வயரிங் ப்ராப்பர்ட்டிஸ் தீஸ் ஏரியாஸ். இப்படி எல்லாம் வந்து நான் வாங்கி அதை டவுன்ஷிப் உருவாக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு அனுபவம் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த இயர் 2014 அப்போ வந்து எங்களுடைய சித்தப்பா கோல்டன் பீச் ரிசார்ட்டை நீ பாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்தாங்க. 2014 மே மாதம், ஐ திங்க் 5th May. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன? I was doing handling my real estate business. Real estate, okay. And consumer retail. So எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒன்றும் ஐடியாவே கிடையாது. ரிசார்ட் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸில் ஐடியாவே கிடையாது. எனக்கு வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் அதான் தெரியும். ஒரு லேண்ட் விலை பர் ஸ்கொயர் ஃபீட்ன விலை 1000 ரூபா 500 அப்படின்னு தெரியும், தவிர பர் பிளேட் எனக்கு தெரியாது. இங்கே வந்து பர் பிளேட். ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங் ஃபார் மீ. பட் எனக்கு மார்க்கெட்டிங் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ், மார்க்கெட்டிங்கில், சேல்ஸ் ப்ரொமோஷனில், ப்ளஸ் ஸ்டாஃப் மூவ்மெண்ட்டில் ஸ்ட்ரென்த் மாதிரி. ஸோ வென் ஐ கேம் அண்ட் டுக் ஓவர், சேல்ஸ் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஸோ வாட் எவர் ஸ்டெப் ஐ டேக், ஐ டோன்ட் கெட் எனி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்காது, நெகட்டிவாக இருக்கும். பட் ஸ்லோலி கொஞ்சமாக பண்ணி பேசி அவங்களை எடுத்து சில பேட் எலிமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் பண்ணி, தென் ஐ ஆல்சோ ஹேட் ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய கொண்டு உள்ளே விட்டு டு மேனேஜ் த ஷோ. ப்ரொஃபஷனல் உள்ளே வரும்போது again there will be lot of opposition. It's very quite a challenging thing. அது வந்து ஏதோ ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த ஹெரிட்டேஜ்.
கோல்டன் பீச் ரிசார்ட். ஆமாம். ஸோ இதெல்லாம் நான் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெஸ்ட் சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் மற்ற இஷ்யூஸ்லாம் ஒன்றா சால்வ் அவுட் பண்ணி 2014 அப்படியே வந்து கொஞ்சம் தான் அப்போ தான் ஒரு 1 இயரில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ஏபிள் டு வாக். அப்படியே படுத்து இருந்துச்சு. அப்படி எழுது உட்காந்து நடக்கிற போகிறோம். இப்போ என்னாச்சுன்னா கரெக்டாக 2015 ஹெவி ஃப்ளட், டோட்டலி ஃப்ளட்டட். அதில் எல்லாமே வாஷ்ட் அவுட். மரம் இங்கெல்லாம் எல்லாம் விழுந்து ரொம்ப இதாகிடுச்சு. திருப்பியும் அதை சரி பண்ணி திருப்பியும் வந்து அகெயின் நாங்கள் மூவ் பண்ணோம். ஐ திங்க் 2016 நினைக்கிறேன். வரதா புயல் ஜஸ்ட் 2 hours தான். ஐ வாஸ் இன் மை கார்பரேட் ஆஃபீஸ். ஜஸ்ட் ஐ காட் அ கால். அப்போ தான் மழை அடிச்சிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ரிசார்ட் டோட்லி வாஷ்ட் அப்படின்ட்டு. அப்போது தப்பாட சொன்னேன், சோதனையில் நீ சாதனை செய்வாய் போ அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது ஒரு என்ன கொஞ்சம் டோட்டலாக ஃபங்க் ஆகிட்டான். இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணி பில்டப் பண்ணி மழை வந்து திருப்பியும் வந்து புயலை வந்து டோட்டலாக ஒரு ஷேட்டர்ட். உள்ளே என்ட்ரு ஆகிறேன், அந்த நேம் போர்டு விழுந்து கிடக்குது, ஆர்ச்சஸ்ஸு, பில்லர்ஸு, மரம் எல்லாம் ஃபுல்லாக விழுந்து, இடமே இல்லை. கிளாஸ்லாம் உடஞ்சி போய் லைட் போர்ட்ஸு அது இதுன்னு எல்லாம் ஃபுல்லாக தர மாட்டோம். எல்லாம் கரண்ட்டு கிடையாது, நெட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நான் அப்படி என்ட்ரு ஆகிறேன். லெஃப்ட்டில் பார்த்தா எங்கள் ஸ்டாஃப்லாம் கொஞ்சம் எல்லாம் அப்படி இருக்காங்க, டல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வித்தின் 2 hours நடந்து போச்சு. 2 hours தான். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடில் அந்த காற்று பீச் கட்டுறதுனால ரொம்ப அது இதாகிடுச்சு. நான் வந்து தளரல. நான் வந்து என்ன பண்ணேன், கவலைப்படாதீங்க, நம்ம குயிக்காக சரி பண்ணிவிடுவோம். சரி பண்ணி கேன் வி ரீஸ்டார்ட். ஏன்னா எங்களுக்கு வந்து பல பிரச்சனை இருக்குது. நாங்கள் வந்து இதை ரீஸ்டார்ட் பண்ணலாம்னா வித்தின் ஷார்ட்ஸ் டைமில் மேரேஜ் புக்கிங்ஸ் இருக்குது, ரூம்ஸ் புக்கிங் இருக்குது, நிறைய ஈவெண்ட்ஸ் புக்கிங் இருக்குது, எல்லாம் கேன்சல். ஆல் கேன்சல். நோ இன்ஃபோ மணி, எல்லாம் கேன்சல். இன்னும் அவங்களுக்கு வந்து we have to pay back the money and otherwise we have to give alternate date. அப்புறம் பிஸ்னஸ் டோட்டலாக இல்லவே இல்லை. ஒரு 10 days we were suffering. அங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஜென்ரல் மேனேஜர், அவர் வந்து ஜென்ரல் மேனேஜர் ஃபார் த ரிசார்ட், அவரை வந்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் வேலை எல்லா மரம் நீங்கள் தான் இன்சார்ஜ், எங்கெங்கே மரம் விழுந்திருக்கோ அதை எடுக்கிறது உங்கள் வேலை அப்படின்னு அவர்கிட்ட விட்டுருது. அப்புறம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருப்பாங்க, சேல்ஸ் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு பேரை மாற்றிட்டேன். நீங்கள் வந்து சிங்கிள் மரம் எடுக்கணும். ஒரு மரம் தனியாக விழுந்திருக்கும், ஒரு 50 அடி 60 மரம் இருக்கும். அந்த மரத்தை நீங்கள் ஆளை வச்சு வெட்டி அதை தூக்கணும். அப் டு 6 hours பண்ண முடியும். அப்புறம் கரண்ட் கிடையாது, எங்கேயுமே கரண்ட் கிடையாது. அதனால் அவர் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வந்து சிங்கிள் மரம் ஆக்கி அவர் போட்டாச்சு. அப்புறம் ஜூனியர் மார்க்கெட்டிங், அவரையும் ஜூனியர் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி ரிசார்ட் மேனேஜர் பாரு, அவர் சொல்ல நீங்கள் இனிமேல் ரிசார்ட் மேனேஜர் கிடையாது, நீங்கள் ரெஸ்ட் ரூம் மேனேஜர்ன்ட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10 பாத்ரூம்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குது. எல்லாம் அந்த ஷீட் எல்லாம் உடஞ்சி கிடக்குது. ஸோ சேட் தட் இஸ் யுவர் ஏரியா. ஆல் த ரெஸ்ட் ரூம்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்து குயிக்காக கிளியர் பண்ணி எடுத்து பண்ணுங்கள். அப்படி எல்லோரும் பிரித்து விட்டு நானும் கூட இருந்து டெய்லி காலை வந்துடுவாங்க 6 மணிக்கு, வந்துட்டு 6 மணிக்கு போயிடுவாங்க. இதுதான் வேலை. Almost 15 days. Then we also engage some outside people because we can't do everything by ourselves. ஆளை கூட்டு பண்ணி ஆக்சுவலாக வித்தின் 15 days, ஏன்னா அது டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், டிசம்பர் 12th வந்துச்சு வரதா புயல். எங்களுக்கு கிறிஸ்மஸ் டைம் சீசன் டைம், நிறைய பார்ட்டி புக்கிங் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஹானர் இட். அதனால் கிறிஸ்மஸ் டைமில் டக்குன்னு முடிச்சு கரண்ட்டை வாங்கி நாங்கள் ரீஸ்டார்டட். இட்ஸ் a great achievement because 1 month ஆக வேண்டிய வேலை. அவ்வளோ நேம் போர்டு உள்ள இது கரண்ட் இதுன்ற எல்லாமே பாதிப்பு, எல்லாத்தையும் சரி பண்ணி 1 monthல நாங்கள் வந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃப் கிட்ட கூப்பிட்டு டக்குன்னு சொல்றீங்க, ஒவ்வொருத்தரையும் ஒரு டிபார்ட்மெண்ட் டோட்டலா மாத்திட்டீங்க, அவங்க டெசிக்னேஷனே மாத்திட்டீங்க. ஆனா இப்போ ஒரு ஒரு பிசினஸ் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்னா கண்டிப்பா நம்மளோட ஒரு பலமே நம்மளோட ஸ்டாஃப்ஸ் தான் சொல்லுவாங்க. சோ எப்படிப்பட்ட ஸ்டாஃப் வச்சிருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் சொல்லி நீங்க டக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் இதுல இருக்கிறவரை டக்குன்னு நீ சிங்கிள் மரத்துக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தூக்கிட்டு போ அப்படின்ற போது அது எப்படி எடுத்துக்கிட்டாங்க அவங்க உங்க ஸ்டாஃப்? எல்லாமே நம்மளோட பழக்கங்கள் தான். கேஷுவலாக தான் பழகிறோம், அன்பாக தான் பழகிறோம். எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஒர்க்கிங் வித் விஜிபி தபாவை சேர்மேன், அவங்க அண்ணாச்சி தான் கூடுவாங்க, ஒரு அண்ணன் மாதிரி அப்படி தான் பழகிருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 30 years 40 years இருக்காங்க. புதுசாக வரவங்க கூட தே காலும் அண்ணாச்சி, அது ஒரு டைட்டில் மாதிரி, அது ஒரு அண்ணன் மாதிரி அவங்க மைண்டில் ஃபீலிங் வந்துடும். அதாவது ஸ்டாஃப்ட மூவ்மெண்ட் அந்த மாதிரி நாங்கள் க்ளோஸாக அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனோ நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிடுவோம், எல்லாம் நல்லா நம்ம பழகிப்போம், பேசிப்போம், திட்டிப்போம், எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு க்ளோஸ் ஃபேமிலி மாதிரி தான் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். வி ஆல் ஹேவ் வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் and good relation. That is helping us. Super. இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் இந்த கோல்டன் பீச் ரிசார்ட்டில், பல சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மன தைரியத்தோடு நம்பிக்கையோடு அதை வந்து ஓவர் கம் பண்ணி அண்ட் தென் ஸ்டார்டட் மூவிங் அப் கோல்டன் பீச் ரிசார்ட். நல்லா டில் 2023 வரல ஐ வாஸ் மேனேஜிங் இட். எனக்கு பேசிக்காக வந்து ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் இந்த ஹெரிட்டேஜ், ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் தான் போகணும் தான் பிளான். எங்கள் ஃபாதர் டைமில் அப்படி தான் இருக்கும். அதனால் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து இந்த ஏரியாவை எடுத்திருக்கேன். இந்த ஏரியா வந்து இன் பிட்வீன் கோல்டன் பீச் ரிசார்ட் அண்ட் விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க். என்னோட ஏரியா வந்து இப்போது விஜிபி ஹெரிட்டேஜ்ன்ட்டு ஒரு நியூ ரிசார்ட் வி ஆர் கிரியேட்டிங், ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் கொண்டு போயிட்டுருக்கோம். அதில் வந்து எக்ஸிஸ்டிங் பில்டிங்ஸ், இந்த பில்டிங் இருக்குது, பழைய பில்டிங். இந்த பில்டிங் வந்து மோர் தென் 40 years எங்கள் ஃபாதர் கட்டினது. இந்த பில்டிங்கை வந்து ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி, ஸோ இங்கே உள்ள ஜனங்களுக்கு யூரோப் போனால் எப்படி இருக்கும், யூரோப் ஒரு கிரீக் ஸ்டைலில் ஸோ வி ஹவ் மேட் அஸ் அ கிரீக் ஸ்டைல்.
ஸோ ஃபாரின் போனால் அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக தான் பட் எலிகென்ட் லுக்கில் ஒரு அப்பீலிங்காக. அது என்னென்னா நாங்கள் வந்து அந்த மைண்ட் தான் பண்ணோம். ஆனால் இட்ஸ் பிகம் அ பிக் ஹிட், பிகம் வைரல். எவ்ரி இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா பீச் ட்ரெஸ்ஸோட இது இருக்கும். அந்த அளவுக்கு அது நல்லா ஒரு பெரிய ஒரு வரவேற்பு. ப்ளஸ் ஃபுட் ஆல்சோ க்ரீக் ஸ்டைல் ஃபுட்டு, கொஞ்சம் இண்டியன் வச்சுருக்கோம். பீப்புள் லைக் தட் திங். அண்ட் இந்த லொக்கேஷன், இந்த பீச் லொக்கேஷன் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஃபேமிலியும் வராங்க. சண்டேலாம் வந்து இங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லபடியாக ஒரு காட்ஸ் கிரேஸ். இது வந்து ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. நல்லா ஒரு தே லைக் திஸ் பிளேஸ். வந்து பீச் டெரஸ்னு ஒரு பேர் நம்ம செலக்ட் பண்ணோம். பேர் யார் நீங்கள் தான் யோசிச்சது? ஓகே. ஏன்னா டெரஸில் இருக்குது. ஓகே. சிம்பிள். ஸோ அது இட் ஹஸ் காட் அ கிட் நல்ல ஒரு ஹிட் ஆச்சு. அடுத்தது வந்து இங்கே லான் இருக்குது. அந்த பீச் கிட்ட மண் இருந்து அந்த மண் கொஞ்சம் லான் பண்ணி கொஞ்சம் ஹையர் ரைஸ் பண்ணி அதை பேர் ஹெரிட்டேஜ் பீச் லான் அப்படின்னு ஒரு பேரை வச்சோம். ஏன்னா எங்கள் ஃபாதரோட இன்ஹெரிட்டன்ஸ் அவங்களோட இதுதான் நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த ஒரு ஹெரிட்டேஜ் ப்ராப்பர்ட்டினால அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பழைய காலத்து கல்கள், தூண்கள் அதெல்லாம் வச்சு ஆல் ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வச்சு அதை வந்து ஒரு ஹெரிட்டேஜ் லுக் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், என்ட்ரன்ஸ்லாம் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் லுக் இருக்கும். ஸோ பழைய காலத்து நமக்கு வந்து மாறாத பழமை, பசுமை, கண்களுக்கு இனிமை, அந்த மாதிரி ஒரு பழைய காலத்து இதை கொண்டு போயிட்டுருக்கோம். அதுலேயும் வந்து வி ஆர் கேப்ட் சம் சோஷியல் மெசேஜ் இருக்குது. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு எங்கள் ஃபாதரோட ஸ்லோகன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பாவோட திங்கிங். அதை ஒன்று இந்த இதில் கல்ல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்கள் சித்தப்பா அன்பினால் நாம் ஒன்றிணைவோம். ஏன்னா அன்பு இருந்தால் எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி தான். அன்பு எங்கே இல்லையோ அங்கே கஷ்டம். ஸோ அந்த அன்பை வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து வி ஆர் டூயிங் தட். எவ்ரி ரிலிஜன் டாக்ஸ் அபவுட் தட். எங்கள் ஃபாதரும் சித்தப்பாவும் எல்லாம் வந்து எதையும் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி என்னோட ஒரு சின்ன ஒரு இது போட்டிருக்கேன். அன்னையின் அன்பே தெய்வீகம். அதாவது தாயோட அன்பு அது தெய்வீகம். மதர் வந்து பையனுக்கு வந்து எதையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டாங்க. நல்லா படித்து வளர்ந்து பிற்காலத்தில் வேலை செய்து நம்மளை வந்து பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சி பண்ண மாட்டாங்க. ஷீ வாண்ட்ஸ் ஹர் சன் டு பி ஹெல்த்தி, ஹாப்பி, வித் பிரைட் ஃபியூச்சர். அது டிவைன் லவ். அது ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மெசேஜில் மேரேஜ் நடக்குது, ஒரு 1000 பேர் வராங்க. அதில் ஈவன் ஒரு 1% இந்த மெசேஜை பார்த்து if they are changing or giving some change their in mind, I'm happy. that is all fully your ideation. நீங்க இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இல்ல. இந்த ஹெரிட்டேஜ் இது ஓகே, ஐ எம் கமிங் பேக் டு இட். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா, நீங்க ரிசார்ட் பார்த்துட்டு இருந்தீங்க and you wanted to do this heritage அப்படின்ற ஒரு விஷயம். so why was it? ஏன் திடீர்னு ஒரு switch over? இந்த இடத்துல வந்து we have a space here, so we thought we can make a separate enclosure and promote as a heritage resort. அதே மாதிரி ஒரு பாண்டியன் ஹால் பில்டிங் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. That building again was constructed about 40 years back, and that building when we got fixed up, myself, my wife, first day அங்கே தான் பார்த்து எங்கள் ஃபாதர் வந்து அப்பயே வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி அண்ட் he also took a photo of us, மாலை மாற்றி அந்த மாதிரி அது ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த இடம் காட்ஸ் கிரேஸ் இப்போ வந்து இன்னும் நல்லா புதுசாக ஆக்கி ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் பண்ணி வித் மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் அதை பாண்டியன் ஹாலுன்ட்டு வந்து நாங்கள் அதே நேமை ரிட்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி மேலே வந்து பாண்டியன் டெரஸ், அங்கே வந்து இந்த கொலோனியல் ஸ்டைலில் டைல்ஸ் போட்டு அதில் வந்து ஒரு ராஜா ஹால், ராஜா டெரஸ் தானே வச்சுருக்கோம். அது எங்கள் அப்பாவோட வச்ச பேர் பாண்டியன் ஹால்ட்டு. ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் தட் அண்ட் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஃபார் இட் அண்ட் சென்டிமெண்ட்லி பீப்புள் அட்டாச்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டாக போயிட்டுருக்கு. இந்த படம் ஓடுற மாதிரி இந்த பீச் டெரஸ் நல்லபடியாக நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஹெரிட்டேஜ் பீச் லான், பீச் ஃப்ரண்ட் நிறைய மேரேஜஸ் வந்துருக்கு. வாரத்தில் இப்போ 3 மேரேஜ் நடக்குது. ஸோ இங்கே மேஜராக வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ் நடக்கும், வெட்டிங்ஸ்க்கு பண்ணுறாங்க. வேறு என்னென்ன பாசிபிள் சார்? இப்போ வந்து வி ஆர் ஆல்சோ புட்டிங் அப் ஹவுசஸ், இந்த காட்டேஜஸ் ஹியர், ரூம்ஸ் போடுறோம். இதில் அது ஹெரிட்டேஜ் ஸ்டைல், இந்த கேரளா டைப்பில் இல்லை செட்டிநாடு ஸ்டைலில் ரூம்ஸ் போடுறோம். அதுக்கெல்லாம் வந்து இப்போ தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். மீன்வைல் வி ஹேவ் அனதர் வென்யூ, தட் இஸ் பன்னீர் மஹால்ட்டு எங்கள் ஃபாதர் டைமில் வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 500 பேர் 600 பேர் உட்காந்து ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு மீட்டிங் நடத்துகிற மாதிரி வச்சுருக்கோம். அது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா மெயின் ரோடில் பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி தோசை கடை, தட்ஸ் அ ரெஸ்டாரண்ட். தட் ரெஸ்டாரண்ட் வந்து அகெயின் ஐ ஹவ் டன் அ ஸ்மால் ஹால், டைனிங் ஹால். எங்களோட அம்மா பேரில் வச்சுருக்கோம், பாரிஜாதம் ஹால்ட்டு. அம்மாவோட பேர் பாரிஜாதம். அந்த பேரில் ஒரு ஹால் வச்சுருக்கோம். அங்கே வந்து ஒரு 40-50 பீப்புள் உட்காந்து டைனிங் பண்ணலாம், பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் தோசை இஸ் ஸ்பெஷல் தேர் பிகாஸ் தோஸ் டேஸ் ஐம் டாக்கிங் அபவுட் 30-40 years பேக். எங்கள் கோல்டு மிஷ்க்கு வரணும்னா இந்த இடத்துக்கு அப்பா இருக்க டைமில் 10 ரூபா டிக்கெட்டு. அந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம்னா ஒரு தோசை வந்து அவங்க கொடுக்குறோம், நல்லா சாப்பிட்லாம், காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்குறோம்.
அது வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இப்போ கூட நாங்கள் வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ் பேக் ஐ வென்ட் டு ராமோஜி ராவ் சிட்டி போயிருந்தேன். அந்த சேர்மன் பார்த்தேன். பார்க்கும்போது சொன்னார், உங்கள் ஃபாதர் இஸ் அவர் இன்ஸ்பிரேஷன் சொன்னார். தோஸ் டேஸ் வி யூஸ் டு கம் ஃபார் ஷூட்டிங். அப்போ வந்து இந்த டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வருவோம், அதுக்கு தோசை கொடுப்பாங்க. அது இன்னும் எங்களுக்கு மைண்டில் இருக்குது சொல்லிட்டு அவர் பெரிய ஆள். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன ஒரு இதுதான். ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு அவன் மனசு நிற்குது. அவன் வந்து பார்த்துருப்பாங்க கோல்டன் மிச்ச மேபி ஒரு 30 இயர்ஸ் பேக். அந்த தோசை வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்டது சந்தோஷம். ஸோ அதை நினைவாக தான் எங்கள் சித்தப்பா வந்து பேர் வச்சாங்க அண்ணாச்சி தோசை கடை. அண்ணாச்சி தோசை கடை ஏன்னா சித்தப்பா அப்பாவோட ஐடியா. ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். 10 ரூபா கொடுக்குறாங்க, தோசை சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க வந்து மேற்கொண்டு ஒரு தோசை கேட்பாங்க, அது காசு கொடுத்து சாப்பிடணும். இல்லை காஃபி சாப்பிடுவாங்க, இல்லை இட்லி சாப்பிடுவாங்க. ஸோ அகெயின் இஸ் கமிங் பேக் டு அஸ். தோசை சாப்பிட்றதோடு நிற்க மாட்டாங்க. தே வில் ஹாவ் எவ்ரி திங். ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் ஒரு ஸ்மால் டெக்னிக். பட் அதில் பல பெனிஃபிட், வர மக்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதனால் அது நினைவாக தான் வச்சுருக்கோம் அண்ணாச்சி தோசை கடை. அதில் என்ன ஒரு யூனிக்னா, நாங்கள் அப்பயே வச்சுருக்கோம் 8 அடிக்கு தோசை. 8 அடி தோசை ரொம்ப ஃபேமஸ். ஒரு ஃபேமிலியாக வராங்க, எல்லோரும் கொஞ்சம் அழகாக சாப்பிடலாம். ஒரே தட்டில் அந்த தோசை கொண்டுறதே பெருசு, தூக்கிட்டு வருவாங்க, அப்படியே வைப்பாங்க. வச்சு அதை வந்து எல்லோரும் சாப்பிடும்போது ஒரு ஹாப்பினஸ். அது ஒரு ஃபேமிலி தோசை. 8 அடி இருக்குது, 4 அடி இருக்குது. இதுக்கும் என்ன பண்ணுறோம், நாங்கள் வந்து இந்த தோசையில் வந்து இயர்லி ஒன்ஸ் இதை வைக்கிறோம், ஒரு காம்படிஷன் வைக்கிறோம். இந்த தோசையை வந்து ஒரே ஆள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு 10,000 ரூபா ப்ரைஸ். ஆனால் யாரும் சாப்பிட முடியாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானா சார்? முடியாது. இல்லை, தோசை தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இல்லை, ட்ரை பண்ணலாம் சார். அந்த காலத்துலேயே வச்சாங்க அப்பா, ஒரு சிலை மனிதன் மாதிரி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லண்டனில் வந்து இந்த பக்கிங்ஹாம் பேலஸில் காட்ஸ் இருப்பாங்க. அந்த காட்ஸ் மாதிரி அதை பார்த்தா அப்பா இங்கே அந்த ஐடியா பண்ணி இந்தியன் கல்ச்சரில் நம்மளோட சோல்ஜர் சிப்பாய்கள் இருக்கிற மாதிரி அவங்களே நின்று காமிச்சு ஒரு டெவலப் பண்ணி அதை வந்து நெக்ஸ்ட் அவங்க செக்யூரிட்டி கார்டெலாம் அவங்க ஃபாலோ பண்ணி ஸ்டில் இஸ் கோயிங் ஆன். இன்றைக்கும் அந்த சிலை மனிதனுக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்குது. ஒரு வாட்டி இங்கே உள்ள சிலை மனிதனை வந்து ஒருத்தர் சிங்கப்பூர் கேட்டார், ஒரு 1 வீக் கேட்டார். ஹனிஃபா டெக்ஸ்டைல்ஸ் சிங்கப்பூரில் அவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஒரு 1 வீக் கொடுங்க, நாங்களே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிடுவோம், 1 வாரம் வச்சு அமுச்சு விட்றோங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே லோக்கலில் விளம்பரம் போட்டார், விஜிபி சிலை மனிதன் இங்கே இருக்கார் அந்த கடையில். செம்ம கூட்டம் அவர் கடையில். கூட்டம் வாங்கினோன்னா அப்படியே அவர் அங்கேயே இருக்கார். அப்புறம் 1 வாரம் வச்சு ஃபோன் பண்ணார், இன்னொரு 1 வாரம் டைம் கேட்டார். சரின்னு கொடுத்தோம். 1 வாரம் கொடுத்தோம். 1 month he was there. Such a big crowd to see this statue man. அந்த கடையில் நல்ல கூட்டம், நல்ல சேல்ஸு. இதோட பியூட்டினா அவர் எல்லாம் நிறைய கிஃப்ட் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்லாம் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு எல்லாம் வராரு ஏர்போர்ட்டில் வந்தோன்னா அவருக்கு வந்து டியூட்டி போகிறாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் 20 years பேக். டியூட்டி போகிறாங்க. ஐயோ எனக்கு பணம் கிடையாது என்கிட்ட, நான் வந்து இதுதான் தொழில், நான் ஒரு வாட்ச்மேன் தான், சிலமாக நிற்பேன். என்னை சிங்கப்பூர் கூப்பிட்டாங்க, போயிருந்தேன், இந்த மாதிரிலாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அதனால் டியூட்டியை நான் கட்ட முடியாது, பணம் இல்லைன்னு. உடனே அந்த மெயின் ஆஃபீஸர் வந்துட்டு எல்லாம் எடுத்துரும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து வித்தவுட் டியூட்டி. ஒரு சாதாரண ஆள் தான் அவர். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கிறது சிலை மனிதனுக்கு. சார், ஆனால் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் பரவாயில்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க், ரிசார்ட்டு, இப்போ ஹெரிட்டேஜு, இந்த மாதிரி பல விஷயம், ரியல் எஸ்டேட், நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது நிஜமாவே கேட்குறேன், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கும் பொழுது கோடியில் சம்பாதிக்கும் போது அந்த தூக்கம்ன்றது நம்ம தூங்கும் பொழுது நம்மள அறியாமல் ஒரு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் வாட் நான் மெட் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள். அது ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் படுக்கும் பொழுது ஐயோ இது நம்ம பண்ணிட்டோமா, இது எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற நம்மளுக்கு ஒரு தூக்கத்தில் வரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. எனக்குமே ராஜா சாருக்கு அது வந்ததே இல்லையா? கான்ஃபிடென்ட் தானா? வரதான் செய்யுமா? வரும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபாதரோட பாலிசி அப்புறம் வீட்டுக்கு போனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க மைண்டை, வித் அ ஃபேமிலி அப்படி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி மைண்டை வந்து நம்ம வந்து டியூன் பண்ணிக்கணும். டியூன் பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக வரும். அண்ட் மோரோவர் இன்னும் நம்ம அதையே நினைக்கும் போது தான் கஷ்டம் வரும். அது கிடைக்கலையே நினைக்க கஷ்டமாக இருக்கும். யூ பி கண்டென்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அதில் வந்து அதிகமாக ஆசை பட நோய் வந்துடும். நோய் எப்படின்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, இல்லை வந்து சாப்பிட பிடிக்காது, அதையே நினச்சி கவலைப்பட்டு நீங்கள் வந்து அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிற இதை வந்து நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஹேவ் யுவர் ஓன் என்ஜாயபிள் லைஃப். அதான் சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் யூ டேக் இட். வாட் வாஸ் இட் சார்? இது நீங்கள் இப்போ அடுத்து ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணணும் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஸோ வேர் இஸ் திஸ் லீடிங் அப் டு? இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் ரெவென்யூ சோர்ஸ், அவ்வளோதான். ஓகே. அண்ட் ஆல்சோ நேம். சரி, நமக்கு மெயின் வந்து எங்களுக்கு வேண்டியது இருக்கும் விஜிபி நேம், தட் ஷுட் கோ அப். அப்படியே எங்கள் ஃபாதர் உருவாக்குனது, அவங்களோட நேம் இன்னும் பல இது போகணும். அதாவது அவங்க ஃபாதர் இறந்து 36 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? இன்னமும் அவங்க நிறைய பேர் மனசில் இருக்காங்க. இஸ் லிவிங். தட் இஸ் வெரி கிரேட். வாழ்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வாழ்ந்த அப்புறம் வாழ்கிறது தான் பெரிய ஒரு அது வந்து எங்கள் ஃபாதர் வந்து இருக்குது, எங்களுக்கு தான் பெருமை. டுடே ஐம் டாக்கிங் அபவுட் ஹிம் ஒன்லி.
Though he died about 36 years back, still I'm talking about him. I'm everyday. அதே மாதிரி எங்கள் சித்தப்பா கூட தான். சித்தப்பா வந்து எங்கள் அப்பா கூட ரொம்ப க்ளோஸ். சித்தப்பா அப்பா வந்து உட்காருவாங்க நின்று நிற்பாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அட்டாச்ட். எவ்ரிடே யூ மீட் ஹிம். சித்தப்பா பார்க்கும்போது he will talk only about his my father. அண்ணாச்சி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தைக்கும் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் த பாண்ட். அப்படி அவங்க இருக்கும்போது அவங்க தம்பி, நாங்கள் அவங்க மகன். ஸோ எங்களுக்கும் அதே ஒரு ஊடுதல் அப்படியே நாங்கள் வளர்ந்துட்டோம். இன்னொன்று என்னென்னா, நல்ல நண்பர்கள் கூட இருக்கணும். அது இருந்தால் எப்பவும் நல்லது. அவங்களோட கஷ்டத்துக்கு நீங்கள் போகலாம், நம்ம கஷ்டத்துக்கு வருவாங்க. அப்படி இதில் பார்க்கும்போது நிறைய நண்பர்கள் இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய நண்பர் இருக்கார் ரவின்ட்டு. அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு, ICMCன்ட்டு. நல்ல ஒரு மனிதர். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்காவது பிரச்சனை, இல்லை ஒரு காலேஜ் பிரச்சனை, அட்மிஷன் பிரச்சனை எதுனாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். அது மாதிரி எனக்கு வந்து ஒரு அட்வைஸரு, அதே மாதிரி ஒரு கைட் பண்ணுவார். நல்ல எண்ணத்தோடு தான். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹியர் அண்ட் தேங்க் யூ. அதுக்காக வேற ஒன்றும் இல்லை. அண்ட் இங்கே உட்காந்தும் போது நான் பார்த்தேன், there's also a kind of theatre மாதிரி ஏதாவது. ஆமாம், இங்கே வந்து பீச் சினிமான்னு வச்சுருக்கோம். புது சன்னோட திங்கிங், புது ஐடியா. பீச் சினிமான்ட்டு எவ்ரி சாட்டர்டே வி ஹேவ் அ ஸ்க்ரீன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெயின் பேக்கில் வந்து உட்காந்துட்டு படம் பார்க்குறது. ஸோ அது நல்ல ரெஸ்பான்ஸ். வி ஆர் அலோவிங் அரௌண்ட் 60 people நான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய கேட்குறாங்க, பட் எங்களுக்கு இடம் இல்லை. மேபி வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் தேர் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் ஒரு ஸோ இந்த மாதிரி வந்து அவர் உங்ககிட்ட ஐடியா சொல்லும் பொழுது இந்த மாதிரி, ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பாரு. ஸோ வாட் யூ சே, அவர் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரிலாம் யூல் சே ஓகே. ஐ ஆல்வேஸ் என்கரேஜ் ஹிம். ஓகே, நம்மளோட ஒரு இது ஸ்டைலு வேறு, பட் ஹிஸ் ஸ்டைல் இஸ் மோர் க்ரியேட்டிவாக இருக்கும். நல்லா பண்ணுறான். சரி, சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். வாவ், எஸ் டெஃபினெட்லி சார். ஏன்னா எப்போவுமே சொல்கிறது வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயம் வந்து அழகாக அமையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தால் அப்படியே கொஞ்சம் நம்ம பாக்டவுன் ஆகி அப்படியே உட்காந்துடுவோம். இல்லை அடுத்தது போக முடியும், அடுத்தது என்ன யோசிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடம் வந்து விஜிபி ஏரியாவாக மாறிடும் போல இருக்கு, ஈசிஆரை தாண்டி. ஏன்னா அடுத்து பார்த்துட்டே இருக்கோம், லைனாக ஒவ்வொரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் அப்போல்லாம் பார்க்கும்பொழுது விஜிபி அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு இந்த ஏரியாவில். ஸோ ஐ திங்க் ஸோ இதுதான் உங்களோட மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் பார்க்கணும் சார். ஸோ இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும், அடுத்தது எடுத்துட்டு போகணும், நல்லபடியாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு they've got something in their mind. பட் அது எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ வாட் would you like to say? The youngsters பொதுவாக சொல்லணும்னா they have to have some sort of ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். கஷ்டமான காலம் எல்லாத்துக்கும் வர செய்யும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க வித் ஆல் கால்குலேஷன்ஸ், பட் சடனாக எதிர்பார்க்காம இது நடக்கும். பார்த்தீங்கன்னா எங்கள் கோல்டன் பீச்சில் நல்லா பண்ணும்போது இந்த மாதிரி இயற்கை ப்ராப்ளம்னால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. ஆனால் நம்ம மனம் தளராமல் நம்ம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரே எண்ணத்தோடு போகணும்னா, அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் போனோம்னா டெஃபினட்டாக we can overcome all these obstacles and reach that goal. நல்ல ஒரு எண்ணங்களோட நம்ம செய்யும் போது நிச்சயமாக நல்லது நடக்கும். பிறருக்கு எந்த கேடு செய்யாமல் நம்ம நல்லது நினச்சி செய்தால் பெரிய ஒரு வாழ்த்தாக இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் பல சோதனையை தாண்டி இன்றைக்கி பல சாதனைகள் படைச்சிருக்கீங்க. உங்களை சந்திச்சதில் வந்து ஐ திங்க் பிஹைண்ட் உட்ஸ் எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம்.